பிரைஸ் த லார்ட். இந்த ஆர்க் டிவியின் மூலமாக உங்களை நான் பார்ப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. வருடத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். இந்த 12வது மாதத்திலும் கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த வேலையை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே, இந்த வருடத்தில் முழுவதும் ஆண்டவரே நீர் நடத்தி வந்த ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்த கிருபை செய்யுங்கப்பா. அப்பா ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் இருக்கட்டும் அப்பா. இந்த வார்த்தையானது, இந்த நற்செய்தியானது ஆண்டவரே அனைவருக்கும் ஆண்டவரே புரியக்கூடிய விதத்திலும் அவர்கள் அனைவருக்கும் உடைய நற்செய்தியை பரப்பக்கூடியவர்களாகவும் மாற வேண்டும் என்று கெஞ்சுகிறேன் அப்பா. உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்று உலகத்தின் கடைசி நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். உலகத்தின் பெரும்பகுதியான மக்கள் இன்னும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவில்லை. அவருடைய வல்லமையை அவர்கள் புரிந்து கொள்ளவும் இல்லை. நாம் இந்த பூமியில வாழுகிற காலங்கள் கொஞ்ச காலங்கள் தான். அந்த கொஞ்ச காலத்தில் நாம் கர்த்தருடைய மகிமையும் அவரையும் போற்றுவதற்கு செலவழித்தால் எத்தனை பிரயோஜனமா இருக்கும். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து அவர்களை இந்த நரகத்திற்கு போகாதபடிக்கு மீட்கும் பொருட்டாக கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம போகவில்லை, அவராக நம்மளை தெரிந்து கொண்டார். இந்த பூமியில் நாம் இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தரின் கிருபை தான் நம்மளை வழி நடத்துது. கர்த்தர் கிருபைக்காக நமக்கு கொடுத்த ஈவு என்பதை நம்ம மறந்து போய்விடக்கூடாது. இந்த வரப்போகிற புதிய ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த வருடத்தின் 12 மாதங்களையும் கடக்க கர்த்தர் கிருபை செய்தாரே, அதற்காக நன்றி செலுத்துவோம். இன்னும் உங்களுடைய ஜபங்கள் எவையெல்லாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களோ அந்த ஜபங்களுக்கு நிச்சயமாக இந்த வருடத்தின் கடைசிக்குள் கர்த்தர் பதிலை கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு காத்திருங்கள். கர்த்தர் உங்களுடைய ஒரு கோடை காலத்திற்கு பிறகு வசந்த காலம் ஒன்று வருகிறது. வறண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதமான நாட்களை கொடுக்க கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். புதிய வருடத்தில் கர்த்தரின் ஆறுதலின் நாட்கள் துவங்கும். நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நற்செய்தி என்று சொல்லி ஒரு அழகான செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். ஆண்டவர் எதற்காக இந்த பூமியில் பிறந்தார்? ஏன் அவர் நமக்காக இவ்வளவு கஷ்டப்படணும்? இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். நற்செய்தி என்ற தலைப்பில் பார்க்கலாம். அதாவது மத்தேயு 12:36-37 மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார் என்பதை ஆண்டவர் சொல்றாரு. அதாவது மத்தேயு 12 வீணான வார்த்தைகளை குறித்து நாம் என்ன பண்ணணும்? பேசக்கூடாதுன்னு. வீணான வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்கணுமா? அப்படின்னா தவறான வார்த்தைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த நாட்கள்ல எவ்வளவு வீணான வார்த்தைகளை பேசி காலங்களை கழித்து விட்டோம் இல்லையா? இன்றைக்கு அவருடைய நற்செய்தியை சொல்லுவதற்கு ஆள் இல்லை. ஆனால் வீணான வார்த்தைகளினால் நாம என்ன பண்ணிட்டோம்? பேசியே ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டோம். அவருடைய அநேக பேர் இன்றைக்கு அநேக ஆத்துமாக்கள் நாசத்துக்கும் நரகத்துக்கும் போய்கொண்டிருக்கு. விசேஷமாக வாலிப பிள்ளைகள் குடிவெறியிலும் போதையிலும் கஞ்சாவிலும் அடிமைப்பட்டு கிடக்கிற அந்த மக்களுக்கு நாம என்னத்தை செய்திருக்கிறோம்? உங்களை தேடி வந்தாரே, தேடி வந்து ரட்சித்தாரே, ஒரு ஆத்மாவுக்காவது நீங்கள் இந்த வருடம் நற்செய்தியை சொல்லியிருக்கிறீர்களா? இயேசு ஏன் இந்த உலகத்தில் பிறந்தார்? எதற்காக அவர் இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தினார் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொண்டு அவருடைய ரட்சிப்புக்குள் வந்தோமே. அந்த ரட்சிப்பு எல்லாரும் அடைய வேண்டும் அல்லவா? அதற்கு நீங்களும் நானும் பாத்திரவான் அல்லவா? இயேசு கிறிஸ்து கடைசியாக சொல்லிட்டு போனாரு, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று. என்ன செய்யறோம்? கொடுத்துட்டு நம்ம ஒருவேளை கொடுத்துட்டு காசை பணத்தை கொடுத்துட்டு காணிக்கை கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு இருந்துடுறோம்.
அல்லது ஜெபம் பண்ணிட்டு இருந்துடுறோம். நல்லது தான், அதுவும் தேவைதான். ஆனால் நற்செய்தியை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்பது ஆண்டவருடைய கட்டளையாக இருக்கிறது. அந்த கட்டளையை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. ஆனால் வீணான வார்த்தைகளை பேச நாம் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம். அந்த நேரத்தில் ஆண்டவரை குறித்து அநேகருக்கு சொல்லும்படியாக நீங்களும் நானும் ஏன் தீர்மானிக்க கூடாது? அதற்காகத்தானே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதாவது நீங்கள் பேசுகிற வீணான வார்த்தை வந்துட்டு கணக்கு ஒப்பிக்கணும்னு கேட்கிறாரு. வீணான வார்த்தைக்கு கணக்குனா தவறான வார்த்தைக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்? வார்த்தையில கணக்கு கேட்கிறாருங்க. அது மணிக்கு ஈக்குவல் ஆகுது இல்லையா? அப்ப பாருங்க, அந்த வார்த்தையில கூட அவர் நம்ம கவனமா இருக்கணும்னு சொல்லி அவர் கேட்கிறார். பேசி பேசி வார்த்தையை வீணாக்க கூடாது. அவர் தன்னுடைய சாயலாக படைக்கிற போது அவருடைய ஆற்றலை நமக்குள்ளேயும் வைத்து அவர் நம்மளை படைத்திருக்கிறார். வாயின் வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நாவு ஒரு ஈரமான இடம், கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா வழுக்கிடும். அதனால வீணான வார்த்தைகளை பேசுறதை விட்டுட்டு நற்செய்தியை பரப்புவதற்கு நாம் தீவிரமாய் முயல்வோம். நாம் ஒரு நாளும் நெகட்டிவான வேர்டு பேசக்கூடாது. ஏன்னா அது சாத்தானுக்கு அவனுக்கு வந்துட்டு அது ரொம்ப வழியை திறந்து கொடுக்குற மாதிரி ஆயிடும். யாக்கோபு 3:5-9 பார்க்கும் பொழுது பாருங்கள், 3வது வசனம் 5:3 யாக்கோபு 3:3 பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவையுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. எப்படி இருக்குதா? அது நாவு நெருப்பாம். அது அநீதி நிறைந்த உலகம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதாவது நம்ம என்ன பண்றோம்? மற்றவங்க மேல குற்றம் கண்டுபிடிச்சி அவங்கள குற்றவாளியாக நம்ம தீர்க்கிறது அது ரொம்ப ஈஸி. ஆனால் உத்தமனோ தேவன் இது சொல்றது வசனம், தன்னை தேவ சமூகத்தில் தாழ்த்தி தன்னுடைய குற்றங்களை ஆராய்ந்து அறிந்து அவைகளை சீர்படுத்தி முயற்சிக்கணுமா. மற்றவர்களை குறித்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறத விட்டுட்டு நம்மை தற்பரி சோதனை செய்து கொள்ளும்படி உங்களையும் என்னையும் அழைக்கிறார். மத்தேயுல பார்த்தோம். அதாவது வீணான வார்த்தைகள் இதே மாதிரி யாக்கோபு நாவு சிறிய அவயம்தான், ஆனால் என்ன செய்து ஒரு காட்டையே கொளுத்திடுந்தான். நாவினால நம்ம பேசுற வார்த்தைகளை கவனமா இருக்கணும். அதுக்கு கணக்கு கேட்கிறார் ஆண்டவர். அப்போ அதே மாதிரி நாவை குறித்து அதுக்கு ஒரு கப்பலுக்கு ஒரு சுக்கான் போட்டா அது அப்படி சின்னதுதான். அதே மாதிரி நம்முடைய சரீரத்துல நாவு சிறிய ஒரு இதுதான், அவயம்தான். ஆனா அதுல பேசுனதுனால இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மனமடிவு, ஒருத்தருக்கு ஒருத்தர் மன முறிவு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டோம். தேவையில்லாத வார்த்தைகளை பேசுனதுனால குடும்பத்துல பிரச்சனை, சபையில பிரச்சனை, அக்கம் பக்கத்துல பிரச்சனை. அதனால இந்த நாவை குறித்து நாம கவனமா இருக்கணும். வீணான வார்த்தைகளை பேசுவதை விட்டுறணும். ஏன்னா கணக்கு கேட்கிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் சொல்லல, வேதத்துல சொல்லியிருக்கு. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 1 சாமுவேல் 21:1 அதிகாரம் பார்ப்போம். தாவீது நோபியில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கினிடத்தில் போனான். அகிமெலேக்கு நடுக்கத்தோட தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவர் உம்மோடு கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். தாவீது ஆசாரியனாகிய அகிமெலேக்கை பார்த்து, ராஜா, எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னோட சொன்னார். இன்ன இடத்திற்கு வர வேண்டும் என்று சேவகருக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ இதை நீங்க 21 அதிகாரம் வாசிச்சு பாருங்க. 1-8 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க. அப்போ தாவீது நோபியில் இருக்கிற ஆசாரியனாகி அகிமெலேக்கிட்ட போறான். ஏன்னா சவுல் இவரை துரத்திக்கிட்டு வர்றாரு. சவுலு தெரியும், சவுலை பத்தி தாவீதை துரத்திக்கிட்டே இருப்பாரு. எப்படியாவது அவனை கொன்னு போடணும்னு சொல்லி ஒரு பொறாமையின் ஆவி. அப்போ அந்த நேரத்துல தாவீது இங்க அகிமெலேக்கிட்ட வரும்பொழுது அவரு என்ன பண்றாரு? எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குமான்னு கேட்குறாரு. அப்போ இருக்குமா என்று கேட்கும்போது அவர் சொல்றாரு, எனக்கு
ஆண்டவருக்கு சமூகத்தில் இருக்கிற சமூக தப்பங்களை தவிர வேற ஒன்றும் இல்லை, நீங்க சுத்தமா இருந்தா நான் சாப்பிடல, நீங்க சாப்பிட தர்றேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆசாரியன் சொல்றாரு. அப்போ இதை சொல்றத யார் கேட்டுட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, 7வது வசனத்துல சவுலுடைய வேலைக்காரரில் ஏதோமீனாகிய தோவேக்கு என்னும் பேருள்ள ஒருவன் அன்றைய தினம் அங்க கர்த்தருடைய சந்நிதியில் தடைப்பட்டிருந்தான். அவன் யாரா இருந்தான்? சவுலுடைய மேய்ப்பருக்கு தலைவனா இருந்தான். அப்போ இது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்க என்ன நடக்குது, என்ன பேசுறான்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். இவன் போய் என்ன பண்றான்? 22ஆம் அதிகாரத்துல அப்படியே 1 சாமுவேல்ல பாத்தீங்கன்னா, அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் என்ற ஏதோமீனாகிய தோவேக்கு பிரதியுத்தரமாக 22:9 வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஈசாயின் மகனை நோபில் இருக்கிற அகித்தோப்பின் குமாரன் ஆகிய அகிமெலேக்கினிடத்தில் வர கண்டேன். இவன் அவனுக்காக கர்த்தரித்து விசாரித்து அவனுக்கு வழிக்கு போஜனத்தை கொடுத்து பெலிஸ்தன் ஆகிய கோலியாத்தின் பட்டய எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லிட்டான். இது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சவுல் ஏற்கனவே மகா காரமா இருக்கிறான் தாவீதை குறிச்சி, எப்படியாவது தாவீதை கொன்னுடணும்ட்டு. அப்படிப்பட்டவன்ட்டு போய் இவன் எங்க இருக்கிறான், அவனுக்கு என்னென்ன கொடுத்தான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், போய் இந்த இவன் இது சொல்லிட்டான் தோவேக்கு சொன்ன உடனே சவுலுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. என்ன பண்றாரு? 1 சாமுவேல் 23 17 18 பின்பு ராஜா தன்னண்டையில் நிற்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள். 18 அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரிகளை கொன்று போடு என்றான். ஏதோமீனாகிய தோவேக்கு ஆசாரியர்கள் விழுந்து சணநூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொண்டு போட்டான். ஒரு சின்ன வார்த்தை என்னாச்சு? 85 ஆசாரியர்களை கொண்டு போட்டான். ஆசாரியர்களை தொடவே கூடாது. பழைய ஏற்பாட்டுல இருக்கு, இதுல இருக்குது வேதத்துல. அப்படி இருக்கும் பொழுது அவங்கள கொன்று போடக்கூடாதுன்னு சொல்லி, அவங்க மேல கையை வைக்க கூடாதுன்னு சொல்லிதான் தாவீதே சவுல் வந்துட்டு ஒரு முறை கொன்று போடுற சமயம் கிடைச்ச போதும் அவர் அபிஷேகம் பெற்றவர், கை போட மாட்டேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு விதிமுறைகள் இருக்கும் பொழுது, நியாயப்பிரமாணத்துல இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சவுல் என்ன பண்ணிட்டாரு? 85 ஆசாரிகளை கொல்லும்படி தோவேக்கு கட்டளையிட்டார். அவன் போய் மேல விழுந்து 85 ஆசாரியர்களையும் கொன்று போட்டான். என்ன என்ன நடந்துச்சு பாருங்க. அப்ப நீ உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாக வேண்டும் என்று சொல்லி சணல் நூல் ஏபோத் தனித்திருந்த அவங்கள என்ன பண்ணாங்க? 85 பேரை அன்றைய தினமே கொண்டுட்டான். இதனால் சவுல் மேல் சாபம் வந்தது. 85 ஆசாரியர்களை கொண்டு போட்டா எப்படி இருக்கும்? சிலர் அப்படிதான் பேசி பேசி பேசிய தேவையில்லாத பேச்சு, ஒரே ஒரு வார்த்தை தான் 85 பேருடைய ஆசாரியருடைய இது போச்சு. அப்போ இயேசு ஆனா அந்த கொன்று போட்டான் பார்த்தீங்களா? அப்ப நீதிமொழியில என்ன எழுதியிருக்குன்னா, பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான்னு சொல்லி போட்டிருக்கு. அப்ப பேசாம இருக்கிறது, தேவையில்லாம பேசாம இருக்கு, தேவையில்லாத காரியங்களே பேசாம இருக்கிறது நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு அறிவுறுத்துது. அதனால இனிமேல் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அதனால வீணான சாபங்களை வருவித்துக் கொள்ளக்கூடாது. மீகாலு கூட பாருங்களேன், அவன் இவ்வளவு யாரையும் அவமதிக்க கூடாது. தன்னுடைய கணவனை தாவீதே அவமதிச்சா, அதனால அவளுக்கு பிள்ளையே இல்லாத இருக்கு. அப்போ என்ன காரணத்துக்காக சில காரியங்கள் நடக்கலைன்னா நம்ம நினைக்கிறோம் ஏன் நடக்கலன்னு. சில காரியங்கள் நம்ம உற்று நோக்கும் பொழுது நம்முடைய வாயின் வார்த்தைகளும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசி சாபத்தை வருவித்துக் கொள்ளக்கூடாது என்பதை இந்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். ஆனால் இயேசு எப்படி சாத்தானை ஜெயித்தாருங்கிறத அதுதான் பார்க்க போறோம். நம்ம பேசி பேசி ஆசீர்வாதத்தை வேதத்துல இழந்து போனவங்களை பத்தி நான் பேசினேன். இப்போ இயேசு எப்படி சாத்தானை ஜெயித்தார் அப்படின்னு பார்க்க போறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம், மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்போ சாத்தான் அவரையே சோதிக்க வரான். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவருங்கிறது தெரியும். இத்தனைக்கு 40 நாள் ஃபாஸ்டிங்ல இருந்து போறாரு. அப்ப சோதனைக்காரன் வந்து சோதிக்க வரான். வரும்போது அவன் என்ன கேட்கிறான்? உனக்கு என்னது இந்த கல்லுகளை அப்பங்களை ஆகும்படி சொல்லும், ஏன்னா உனக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்குத, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மூன்றையும் இந்த பகுதியில பார்க்கும் பொழுது அவர் வார்த்தையினாலே வெல்றாரு. வார்த்தையை சொல்லி 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 வெல்றாரு. அப்போ இது 6வது வசனத்துல பார்க்குமானால், நீ தேவனுடைய குமாரனால் தாழ குதியும்,
அப்படின்னு சொல்றான். அப்போ அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, வார்த்தையினாலே வெல்றாரு. 9வது வசனம், என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உனக்கு தருவேன். அதாவது அத்தனையும் தருவேன்னு சொல்றான். அப்ப கூட அவர் சொல்றாரு, அப்பால போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கு. அப்போ உலகத்தில் உள்ள அத்தனை சம்பத்தை காட்டினா கூட ஆண்டவர் மயங்கல. ஆண்டவருடைய நோக்கம் எல்லாம் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரையும் ரட்சிக்க வேண்டும் என்பதே. அதனால அவர் சோதனைக்காரன் வந்து சோதித்த பொழுது கூட அவர் வார்த்தையை வச்சியே வென்னார். ஆனால் நம்முடைய வார்த்தைகள் இன்னைக்கு எப்படி இருக்கு? கவனமா இருக்கணும். அப்போ அவர் ஆதியிலே தேவன் வார்த்தையை மூலமாக இந்த உலகத்தை உண்டாக்கினார், மனுஷனை படைத்தார். ஆதாமை சிருஷ்டித்து ஆதியாகமம் 2 அதிகாரத்தில் 1 அதிகாரத்தில் நீங்கள் இதை வாசித்து பார்க்கலாம். அப்போ 2:15 வாசிப்போமானால், ஏதேன் தோட்டத்தில் அழகான ஒரு பிளசன்ட் பிளேஸ் அதில் கொண்டு வந்து ஆதாமை நிறுத்துகிறார். அதை பண்படுத்தவும் காக்கவும் அவனுக்கு ஒரு வேலை கொடுக்குறார். முதல்ல ஒரு வேலை கொடுக்குறார், கட்டளையிடுறாரு. அவரே 6 நாளும் வேலை செஞ்சு 7வது நாள் ஓய்ந்திருந்தார். அதே மாதிரி ஆதாமுக்கும் வேலையை கொடுக்குறாரு, தோட்டத்தை பண்படுத்தும். தனக்குள்ள ஆற்றலை அவனுக்குள்ளேயே வைத்தார். அப்போ அவன் என்ன பண்ணா, அவன் தண்ணீர் பாய கடவுதுன்னா அது பாயுது. ஏன்னா எந்த உபகரணங்களும் இல்லை, மம்முட்டி, கடப்பாறை, சுத்தியல், இந்த மாதிரி தண்ணி பாயிறதுக்கு இந்த பைப்பு எதுவுமே அதில் இருந்த மாதிரி வேதத்தில் எழுதலை. அப்போ என்ன ஆற்றல்? ஆண்டவர் எப்படி இந்த வார்த்தையினால உலகத்தை படைச்சாரோ அதே ஆற்றலை ஆதாமுக்குள்ள வச்சிருக்கிறாரு. வச்சிருக்கும் பொழுது அவனும் சொல்றான், தண்ணீர் பாய கடவுது, செடிகள் வளர கடவுதுன்னு சொல்லும் பொழுது அது ஒன்னொன்னா அப்படி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த ஆண்டவர் என்ன சொன்னாரு? எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருந்த ஆண்டவர் ஒரு நாள் என்ன சொன்னாரு? நீ இந்த தோட்டத்தில் நடுவில் இருக்க நன்மை தீமை அறிகிற கனியை மட்டும் நீ புசிக்க வேண்டாம், மற்ற எல்லா கனியும் நீ புசிக்கலாம்ங்கிறாரு. நடுவில் இருக்கிற அந்த கனியை நீ புசிச்சால் சாகவே சாவாய் அப்படின்னு சொல்றாரு. அதாவது சாவாய் அப்படின்னா மரணம், சாகிறதுனா மரணம் இல்லையா? மூத், MOOTH, மூத்துன்னு அர்த்தம். மூத்து வந்து மருவி தான் மவுத்துன்னு சொல்லுவாங்க. முஸ்லீம்ஸில் பார்த்தீங்கன்னா மவுத்தாயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது மரித்தவங்களை அப்படி சொல்லுவாங்க. அப்போது இந்த எபிரேய வார்த்தை மருவி அப்படி ஆயிடுச்சு. மூத்துனா என்ன அர்த்தம்னா செப்பரேஷன், பிரிந்து போகுதல். அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நன்மை தீமை அறிகிற கனியை நீ சாப்பிட்டினா என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவ, என் ஆவியும் உன்னோடு கூட தொடர்பு கொள்ளாது. ஆனால் அதை சாப்பிட்டுனா நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேங்கிறாரு. உனக்கும் எனக்கும் உள்ள உறவு கட்டாயிடும். உங்ககிட்ட இப்போ நான் வந்து தோட்டத்தில் வந்து என்ன பண்ணுறேன், உன் கூடவே வந்து உலாவி வாக்கிங் போகிறாங்க, 2 பேரும் வாக்கிங் போய் பேசிகிட்டு இருக்காங்க, உலாவினார்ன்னு இருக்குது. அப்போது அந்த உறவு கட்டாயிடும். அப்போ அந்த உறவு கட்டாகிறதுக்கு என்ன சொல்கிறாரு? மரணம்னு சொல்கிறாரு. அப்போ மண்ணிலிருந்து ஒரு மனுஷனை உருவாக்கி அவன் உறவை விரும்புகிறார். எப்பேற்பட்ட அன்பான தேவன் பாருங்களேன்! ஐக்கியத்திற்காக, எதுக்காக? ஒரு ஐக்கியத்திற்காக தேவன் வந்து உறவை விரும்புகிறாரு. நாம் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் ஏன் அந்த மரத்தை கனியை சாப்பிடக்கூடாதுன்னு, ஏன் இந்த மரத்தை நடுவில் வைக்கணும், அதை சாப்பிடக்கூடாதுன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் வந்துட்டு அவரை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் அந்த நன்மை தீமை அறிகிற கனியை சாப்பிட வேண்டாம்னு சொன்னார். சாத்தான் பார்க்குறான், எப்படியாவது அந்த ஆதாம்ங்கிற மனுஷனுடைய வாழ்க்கையை கெடுக்கணும்னு சொல்லி முயற்சிக்கிறான். அதுக்கு ஆதாமும் வழியை திறந்துட்டார். அப்போது ப்ளசன்ட் பிளேஸ், இனிமையான ஸ்தானம், இதை கெடுக்கணும். வார்த்தையான தேவன் இந்த முழு உலகத்தையும் படைத்து, வார்த்தையினால மனுஷனை படைத்து, வார்த்தையினாலே ஆளுகை செய்கிறார். வார்த்தையை கெடுக்கணும்ட்டு அவனு வார்த்தையை கொண்டு வந்து சாத்தான் கெடுக்க வரான். சர்ப்பத்தை, பாம்பை கொண்டு வந்து பேச வைக்கிறான். ஆதியாக 3:1 படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ப்பத்தால ஒரு மனுஷனுக்கு மரணம் வரணும்னா அந்த சர்ப்பம் என்ன பண்ணணும்? ஒன்று கொத்தணும், இல்லைன்னா என்ன பண்ணணும்? அது கடிக்கணும். இது செய்யலைங்க. அந்த பாம்பு பேசுது. ஒரு பாம்புக்கு வந்தா கண்டிப்பா கொத்துனாதான் மரணம். அப்போ இது என்ன பண்ணுது? கடிக்க வைக்கல, கொத்த வைக்கல, பேசியே அவன் என்ன பண்றான்? காரியத்துக்கு எடுத்துட்டான். ஆதாமும் அதற்கு வழி கொடுத்துட்டார். அப்போ விஷத்தை கடிச்சு அனுப்பாமல் அவன் என்ன பண்றான்? பேசி அனுப்புறான். வேதத்துல முதல் கேள்வி இது கேட்கிறான். தேவனை கெட்டவங்களை போல அவன் என்ன பண்றான்? காட்டுறான். விசுவாசங்கிற கப்பல் வந்து ஒரு சிறு ஓட்டம் விழுந்தாலும் போச்சு. அதுல ரட்சிப்பு, அதாவது அந்த கப்பல் இருக்க ரட்சிப்பு போயிடும். அதை கொண்டு போகிற கப்பல் ஓட்ட போட்டு விசுவாசத்துல சேதப்படுத்தி விட்டால்
ஓட்டை போட்டு விசுவாசத்தை சேதப்படுத்திடுவாங்க சாத்தான். அதனால் விசுவாச கப்பலை நம்ம சேதப்படுத்தாத படிக்கு நம்ம கவனமாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறார் ஆண்டவர். நல்ல போராட்டம் பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டம் போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போ நல்ல போராட்டம் நம்ம உலகத்தில் போராடலாம். ஆனால் விசுவாசத்தை காத்துக்கொள்கிறது தான் ரொம்ப முக்கியம். தேவனை பற்றி துர்ச்செய்தி சொல்லி 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 விசுவாசத்தை காலி பண்ணிட்டான். நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அவரை மாதிரி ஆயிடுவீங்க, அதனால தான் உங்களை வந்துட்டு இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி என்ன பண்ணா, விஷத்தை கக்கி அதாவது வார்த்தையினால் பேசி பேசி தேவனை விட்டு பிரித்தான். அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து நற்செய்தி சொல்ல இறங்கி வந்தார். என் பிதா நல்லவர், என் பிதா நல்லவர், உங்களுக்கு நன்மை செய்கிறவர் அப்படின்னு சொல்லி பிதாவை பற்றிய நற்செய்தி சொல்ல இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து 1ஆம் ஆதாம் சாத்தானுக்கு விற்று போட்டு விட்டான். 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் பரலோகத்தை விட்டு. எங்களை நம்பாம அந்த பழத்தை புசிச்சிங்க. நானும் பிதாவும் மனுக்குலத்தை எவ்வளவாய் நேசிச்சுக்கிறோம். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா என் ரத்தத்தையும் மாம்சத்தையும் என்ன பண்ணுங்க, புசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி நமக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிலுவையில சிந்தி நமக்காக மாண்டாரே. அந்த நற்செய்தி நீங்க எத்தனை பேர்கிட்ட பகிர்ந்திருக்கீங்க? விசுவாசம் இருக்கும் வரைக்கும் தான் கீழ்ப்படிதல் இருக்கும். அதாவது எபிரேயர் 3:17 வாசிச்சு பாருங்க. உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்ம விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அவன் பாம்பை வச்சு விசுவாசத்தை பேசி பேசியே காலி பண்ணிட்டான். தேவனை பற்றிய தவறான வார்த்தையை பேசி அவன் கடிச்சு அனுப்பாம பாம்பை வச்சு பாம்பு விஷமுள்ள வார்த்தையை பேசுது, கடிச்சு கொள்ளலை, பேசி பேசியே கொன்னுடுச்சு. ஆனாலும் ஏவாளை நம்ப பண்ணிட்டான். அதாவது விஷமுள்ள வார்த்தையை நம்பி ஆதாமும் ஏவாளும் தேவனை விட்டு பிரிந்து போயிட்டாங்க. முதல்ல நற்செய்தி யாருக்கு அறிவிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியுமாங்க? நாமெல்லாம் நினைக்கிறோம் மேய்ப்பர்களுக்கு தான். ஆமா, அது உண்மைதான். ஆனா இங்க பார்க்கும் பொழுது, ஆதியாகமத்தில் பார்க்கும் பொழுது முதல் நற்செய்தி வந்து சாத்தானுக்கு தான் ஆண்டவர் சொன்னார். ஆதியாகமம் 3:15 பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 3:15, உன் வித்துக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொன்னார். அப்போ என்ன பண்ண, அதாவது அவர் உன் தலையை நசுக்குவார். பாம்பை பார்த்து கர்த்தர் பேசுறாரு. என் பிள்ளையை நம்ப வச்சு கெடுத்துட்டல்ல, என்னை விட்டு பிரிச்சுட்ட இல்ல, சேலஞ்சு பண்றாரு. உன் தலையில தானே விஷம் இருக்கு, அதை நான் என்ன பண்றேன், எப்படி நசுக்குவேன் அப்படின்னு சொல்லி சேலஞ்சு பண்றாரு. 1ஆம் ஆதாம் தோட்டத்தில் இருந்த பொழுது அவனை பேசி பேசி பழத்தை புசித்து மரணத்தை கொடுத்துட்டான். இப்ப 2ஆம் ஆதாம் வந்திருக்கிறாரு. அவரை பிரிக்கிறதுக்கு கூட விஷத்தை அனுப்புறான். இயேசுவை வச்சு சிலுவையில எப்படி பேச வைக்கணும்னு பார்க்கலாம். இவர் ஒரு வார்த்தை சொல்லி என்ன பண்ணணும், கடிச்சு கொண்டுட்டாருன்னா மனுக்குள்ள அழிஞ்சு போயிடும்னு சொல்லி பேச வைக்க பார்க்கலாம். அவர் மேல எல்லா பாவ போராட்டம், மரணத்துக்குரியது எல்லாமே சாபங்களும் வந்து விழுது. ஏசாயா 53 பார்க்கும் பொழுது அவரை குறித்த எல்லா விஷயங்களும் அதுல எழுதியிருக்கு இல்லையா? அப்போ இதை பார்க்கும் பொழுது அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். ஏசாயா 53:11-10 பழக்கலாம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொண்டார். நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன வரணும், நான் வந்து பாவி, எனக்காக கர்த்தர் சிலுவையில எனக்காக அடிக்கப்பட்டாருங்கிற அந்த எண்ணம் வரணும். அவர் மேல எல்லா பாவ சாபம் போராட்டம் மரணத்துக்குரியது எல்லாமே வந்துச்சு. அந்த விஷத்தின் இதெல்லாம் அவர் மேல அனுப்பி எப்படியாவது அப்ப அவர் சொல்லலாம், நீங்கெல்லாம் எனக்கு இவ்வளோ இந்த சிலுவையில இவ்வளோ கஷ்டப்படுறேனே, இவ்வளோ பாவம் செஞ்சிட்டீங்கன்னு அவர் வாயை திறந்திருந்தா நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்காது. ஆனா அவர் என்ன பண்ணாரு,
7 உச்சிதமான வார்த்தைகளை பேசி பேசியே நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அவரோ பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று நேசத்தின் உச்சிதங்களை கக்கினார், பேசினார். நம்மை கண்டிக்கிற தீர்ப்பை கொடுக்காமல் நம்மை மன்னிக்கிற தீர்ப்பை கொடுத்தார். நம்மை பாதாளத்துக்கு அனுப்புகிற தீர்ப்பை கொடுக்காமல் நம்மை பரதீசுக்கு அனுப்புகிற தீர்ப்பை கொடுத்தார். சாத்தானின் எல்லா விஷயத்தையும் உள்வாங்கிக் கொண்டு நேசத்தை கக்கினார். சாத்தான் எல்லா விஷயத்தையும் முறியடிக்க பண்ணார். எல்லா விஷமும் பாவ சாபமும் ஆண்டவருக்குள்ள வந்தது. அவர் நம்மை பார்த்து கேட்டிருக்கலாம், இவ்வளோ பாவம் செஞ்சிட்டிங்களே, நான் உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறேன், என்னால் வேதனை தாங்க முடியலன்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அவர் விஷமுள்ள வார்த்தைகளை கக்காமல் நேசமுள்ள வார்த்தைகளை பேசி 7 காரியங்களை குறித்து மட்டும் சிலுவையில் பேசினார். பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னவுடன் பிசாசின் எல்லா காரியங்களும் முறிந்து போயிற்று. அவன் தலை நசுக்கப்பட்டது. ஒரு இதில் சொல்கிறாங்க, அவனை ஆவிக்குரிய மண்டலத்தை தரதரன்னு இழுத்துக்கிட்டு போனாங்களாம். அவனுடைய தலை நசுக்கப்பட்டது என்று சொன்னபோது இந்த நற்செய்தியை, அவன் தலை நசுக்கப்பட்டது நற்செய்தியை நீங்களும் நானும் பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த கிறிஸ்துமஸ் நாளில் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிங்க. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாகி இந்த நற்செய்திகள் உலகமெங்கும் பரவ ஆண்டவர் எங்களை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.